தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்கிறார்கள். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். கேரளாவைச் சார்ந்தவர்களாகிய கோபாலன், சத்யபாமா இணையர் குடும்பத்துடன் இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். அங்கே உள்ள கண்டி என்னும் ஊரில் கிபி 1917 ஜனவரி 17ஆம் நாள் இவர்களுக்கு 5வது பிள்ளையாக பிறந்தவர்தான் எம்ஜிஆர் என்கிற எம்ஜி ராமச்சந்திரன். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார் எம்ஜிஆர். இதனால் எம்ஜிஆரின் தாயார் தம் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலையில் எம்ஜிஆர் நாடக குழு ஒன்றில் தம் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியுடன் சேர்ந்தார். சிறு சிறு வேடங்களில் நடிக்கத் தொடங்கி தம் அயராத முயற்சியால் முதன்மை நடிகராக உயர்ந்தார். நாடகத்துறையில் போலவே திரைப்படத்துறையிலும் கோலோச்சினார். தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர், உழவர், தொழிலாளர் முன்னேற்றத்திற்கு உயரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என பல்வேறு பட்டங்களை பெற்றார். இவர்தம் பன்முற திறமைக்கு மகுடமாய் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்கான பாரத் பட்டம் அளித்து அவரை பெருமைப்படுத்தியது. பகுத்தறிவு தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் மக்கள் தொண்டாற்றி சமூகப் பணி செய்தார். இவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தனர் தமிழக மக்கள். இளமை காலத்தில் பசியின் பெருங்கொடுமையால் தாம் வாடியதை மறவாத எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டமாக இருந்த திட்டத்தை சத்துணவு திட்டமாக தந்து சரித்திரம் படைத்தார். ஏழைகள் உள்ளம் கண்டு இறங்கும் எண்ணம் கொண்டவர் எம்ஜிஆர். மகிழ்வுந்தில் இவர் சென்னைக்கு வந்து கொண்டிருந்த போது சுட்டெரிக்கும் வெயிலில் காலணிகளின்றி நடந்து வந்த மூதாட்டிக்கும் சிறுமி ஒருத்திக்கும் தம் துணைவியார் தம் காலணிகளையும் உறவினர் தம் காலணிகளையும் கொடுத்து உதவினார். புல்கட்டுகளை சுமந்து கொண்டு அவர்கள் வெயிலில் வெற்று கால்களில் நடந்து சென்றது கண்டு மனமிறங்கி உதவி செய்த அந்த உள்ளத்தை பொன்மனச் செம்மல் என்று சொல்வது பொருத்தம்தானே? இதன் ஒரு தொடர்ச்சிதான் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச காலணிகள் வழங்கும் திட்டம். அது மட்டுமா, படப்பிடிப்புக்கு ஒரு முறை காஷ்மீர் சென்றபோது இந்திய படைவீரர் நலச்சங்கத்துக்கு நன்கொடை வழங்கி நாட்டுப்பற்றை நிரூபித்தார். உழவர்களின் கடன்கள் தள்ளுபடி, ஆதரவற்ற மக்களுக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், இலவச பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோர் உதவி தொகை திட்டம் என எண்ணற்ற திட்டங்களில் மக்கள் மனதில் விரும்பும் பொற்கால ஆட்சியை தந்தார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தினார். மதுரையில் 5ஆம் உலக தமிழ்ச்சங்க மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டினார். அது மட்டுமல்ல, தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில்
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது. அவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய விருதான இந்திய மாமணி எனப்படும் பாரத ரத்னா விருதினை 1988ஆம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குறளுக்கு இலக்கணம் எம்ஜிஆர். அவர்தம் பொன்னுடல் வரைந்தாலும் புகழுடல் என்றென்றும் நம்மோடு நிலைத்திருக்கும்.